மிழைக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மழைக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பன்னீரு தோணும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 23/5/2024 புதன்கிழமை கிருத்திகை மற்றும் போதாயன அமாவாசையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் கிருத்திகையாக அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். ஆகையினால் இன்றைய தினம் நாம் நம்முடைய சென்னைக்கு வெகு அருகிலேயே புகழ் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய கல்யாண சுப்பிரமணிய சுவாமியை இன்றைய தினம் நாம் வணங்க இருக்கின்றோம். கார்த்திகையை முன்னிட்டு முருகனை வணங்குவது நமக்கு எப்படி அமைந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆச்சரியமான விஷயம். அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் என்ன என்று சொன்னால் விசாகம். அந்த முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த வைகாசி விசாகம் என்று விசாகத்தை நாம் கொண்டாடினோம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுடைய தனிப்பட்ட வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதில் முருகப்பெருமான் கார்த்திகையை தனக்கு உரிய அற்புதமான வழிபாட்டுக்குரிய நாளாக அப்படி எடுத்துக்கொண்டதற்கு ஒரு கந்தபுராணத்தின் அடிப்படையில் ஒரு வரலாற்று பின்னணியானது அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்புப் பொறிகள் புறப்பட்டு சரவண பொய்கை என்ற மணல் திட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பித்த உடனே அங்கு என்ன ஆயிற்று? அப்படி முருகப்பெருமான் தோன்றினார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் நின்றதோர் மேனியாக கருணைகோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் 6 குழந்தையாக சரவணத்தில் இருக்கின்ற பொழுது கார்த்திகை மகளிர் 6 பேர் அந்த முருகப்பெருமானை வளர்த்தார்கள். அப்படி வளர்த்ததன் காரணமாக எல்லாம் வல்ல சிவபெருமான் என்ன செய்தார்? அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரையும் பார்த்து, கந்தந்தனை நீங்கள் போற்றிய காரணத்தால் உந்தன் மைந்தன் என்னும் பெயர் ஆகுக என்று குறிப்பிட்டார். அதன் காரணமாகத்தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததன் காரணமாக முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரானது ஏற்பட்டது. அந்த முருகப்பெருமானை இந்த பெண்கள் வளர்த்த அதற்கு நன்றியை காட்டுகின்ற வகையில் சிவபெருமான் என்ன செய்தார்? நுந்தம் பகலிடை, அதாவது கார்த்திகை நாளில் இவனுடைய நோன் தாள், அதாவது முருகப்பெருமானுடைய அந்த திருவடி தாமரையை பற்றி யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் பரந்தனை அடைவர் பழவினை முடிப்பர் என்று குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்று தெரிவித்து, இப்பொழுது புகழ் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியை தரிசிப்போம் வாருங்கள். இந்த புகழ் பகுதிக்கு முருகப்பெருமான் வந்த வரலாறு நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், முருகப்பெருமான் சூரபத்மன் போன்ற அசுரர்களோடு 3 வழிகளில் போர் செய்ததாக கந்தபுராணம் சொல்கின்றது. கடல் வழி போராக திருச்செந்தூர் பகுதியிலும், அதற்கடுத்ததாக தரைவழி போராக திருப்பரங்குன்றத்திலும், வான்வழி போராக நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய திருப்போரூர் திருத்தலத்திலும் முருகப்பெருமான் போர் செய்தார். அந்த திருப்போரூர் திருத்தலத்தில் வான்வழியில் போர் செய்த முருகப்பெருமான் என்ன செய்தார்? போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவர் திருத்தணிக்கு செல்ல வேண்டும். திருத்தணிக்கு அப்படி செல்வதற்கு முன்பாக முருகப்பெருமான் என்ன செய்தார்? குன்றத்தூர் அந்த குன்றின் மீது வந்து கால் பதித்தார். அப்படி குன்றத்தூர் குன்றின் மீது கால் பதித்த குமரனை பின்தொடர்ந்து வந்த நக்கீரத்தேவர், நக்கீரர் என்ன செய்தார்? வழிபாடு செய்தார். முருகா, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்த உடனே முருகப்பெருமான் என்ன செய்தார்?
நக்கீரரை பார்த்து, நீங்கள் இங்கு அருகில், அதாவது இந்த புழல் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்கின்றது அல்லவா, இந்த ஏரிக்கரையில் நீங்கள் தவம் செய்யுங்கள், நான் உங்களுக்கு காட்சி தருகின்றேன் என்று முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் நக்கீரரிடம். அந்த அடிப்படையில் நக்கீரத்தேவர் என்ன செய்தார், இந்த புழல் நீர்நிலைக்கு அருகில் தன்னுடைய தவத்தை செய்ய தொடங்கினார். அந்த நீர்நிலைக்கு அருகில் இருந்து தவம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் புழல் ஏரிக்கு அருகிலேயே நக்கீரர் அமர்ந்து தன்னுடைய தவத்தை, தன்னுடைய தியானத்தை அப்படி செய்து கொண்டு, அதாவது சரவணபவ என்ற ஷடாட்சரம் அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 6 எழுத்து இருக்கின்றதல்லவா, அந்த 6 எழுத்தை இடைவிடாமல் அவர் அப்படி ஜபம் செய்து கொண்டே இருந்த காரணத்தினாலே என்னாயிற்று, முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தான். அப்படி காட்சி கொடுத்த நேரத்தில், முருகா, நீ திருப்போரில் போர் செய்தாய், நான் அந்த போர் கோலத்தை காண்பதற்கு விரும்பவில்லை, எனக்கு மங்களகரமான கோலத்தை நீ காண்பிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அந்த அடிப்படையில் வள்ளி தெய்வயானை சமேதராக, மங்கள நாயகனாக, அப்படி கல்யாண சுப்பிரமணியராக இங்கு முருகப்பெருமான் நக்கீரருக்கு காட்சி கொடுத்தான். முருகப்பெருமானை பார்த்து நக்கீரர் என்ன செய்தார், முருகா, எனக்கு நீ இப்பொழுது காட்சி கொடுத்தாய் அல்லவா, இதை போல வருங்காலத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீ தரிசனம் தந்து அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று, அப்படி வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் தரக்கூடிய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கந்தனிடம், அந்த முருகப்பெருமானிடம் நக்கீரர் கேட்டார். அதற்கு உடனடியாக முருகப்பெருமானும் ஒப்புதல் கொடுத்து அந்த வரத்திற்கு மெச்சி இந்த இடத்திலேயே தங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் முருகப்பெருமான் நக்கீரருக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அங்காரகனையும் அழைத்தார். அதாவது அங்காரகன் என்று சொல்கின்ற நேரத்தில் செவ்வாய் கிரகம், அந்த அங்காரகனை வளர்த்தது யார் என்று சொன்னால் பூமி. ஆகையினால் பூமி தாயால் வளர்க்கப்பட்டவர் அங்காரகன். ஆகையினாலே தான் அந்த அங்காரகனை பூமிகாரகன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த பூமிகாரகனாக இருக்கக்கூடிய அங்காரனையும் அழைத்து முருகப்பெருமான் என்ன செய்தார், நான் இந்த பகுதியிலே, புழல் பகுதியிலே இருந்து அருள் செய்ய போகின்றேன், நீயும் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் தான் இந்த புழல் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் தெற்கு நோக்கி சண்முகருடைய சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அந்த சன்னதிக்கு பின்பக்கத்தில் அங்காரகனுக்கு தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அன்பர்களே, இந்த அங்காரக பரிகார க்ஷேத்திரமாகவும் அப்படிப்பட்ட தலமாகவும் இந்த திருத்தலமானது போற்றப்படுகின்றது. வாருங்கள், இப்பொழுது நாம் தொடர்ந்து புழல் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை கிருத்திகையை முன்னிட்டு தரிசிப்போம். வாருங்கள் அன்பர்களே, கார்த்திகையை முன்னிட்டு நாம் இன்றைய தினம் நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே புழல், அந்த புழல் பகுதியில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமான் அப்படி வள்ளி தெய்வயானை சமேதராக ஏறத்தாழ 7 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் இருந்து நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். அந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் கிரக பரிகார ஸ்தலமாக இந்த ஸ்தலமானது விளங்குகின்றது. காரணம், முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தை அழைத்து நீ இந்த திருத்தலத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட காரணத்தினாலே இங்கு செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முருகப்பெருமானை வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரக தோஷமானது நீங்குகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய் கிரகத்திற்கு என்று இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்களாக நாம் அப்படி பார்த்து கொண்டே வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் முருகப்பெருமானுடைய திருத்தலங்களை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அன்பர்களே, பழனி திருத்தலம் அதில் முதல் இடம் வகிக்கின்றது. அது செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அதற்கடுத்ததாக தஞ்சை மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் என்று அங்கு முத்துக்குமார சுவாமி என்று முருகப்பெருமான் செல்லமாக அழைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதுவும் ஒரு அங்காரக பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அதற்கடுத்ததாக நம்முடைய சென்னையிலேயே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்
வடபழனி முருகப்பெருமான் ஆலயத்தில் அங்காரகனுக்கு செவ்வாய்க்கு தனி சன்னதியானது அமைந்து அதுவும் ஒரு செவ்வாய் கிரக பரிகார தலமாக விளங்குகின்றது. அதே அடிப்படையில் மடிப்பாக்கத்தில் கல்யாண கந்தசுவாமி ஆலயம் என்று அங்கும் செவ்வாய் கிரகத்திற்கு தனி சந்நிதி அமைத்து பரிகார ஸ்தலமாக கல்யாண கந்தசுவாமி ஆலயம் மடிப்பாக்கத்தில் விளங்குகின்றது. அதே அடிப்படையில் தான் புழல் திருத்தலத்தில் செவ்வாய் கிரகத்தை முருகப்பெருமானை அழைத்து இங்கு இருந்து நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே செவ்வாய்க்கிழமைகளிலே வந்து அந்த செவ்வாய் கிரக தோஷம் உடையவர்கள், கல்யாணம் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமண பாக்கியமானது அமைகின்றது என்று பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி செவ்வாய் கிரக பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் முதலில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அப்படி பூஜிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் முதலில் இங்கு நாம் ஆலயத்திற்குள் நுழைந்த உடனேயே நமக்கு தரிசனம் தருவது எது என்று சொன்னால் வேல். அந்த வேல் என்று சொல்கின்ற நேரத்தில் வெல்லுதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய வெல் என்ற வார்த்தையினுடைய நீட்டல் விகாரமாக இந்த வேல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது அமைந்திருக்கின்றது. ஆகையினால் நமக்கு வாழ்க்கையில் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று நாம் விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலுடன் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வேலையாவது வணங்க வேண்டும். அதாவது வேலை வணங்குவதே வேலை என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுவார். அதாவது வேலை வணங்குவதே ஒரு வேலை என்று. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆகையினால் எனவே நமக்கு வெற்றியை தரக்கூடிய வாழ்க்கையில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய புழல் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.